प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। क्रांतिवीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டிலம் இன்னைக்கு 93வது நாள், 93 டே. முரளி டேட்டு, அவ்வியக்தவாணியோட டேட் 26/1/83. ஒரு ஊரில் ஒரு ஜூவிஸ் ஒருத்தர் இருக்கார். ஜூவிஸ்னால் இந்த இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தர்மம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஜூவிஸ். அதுலேயும் ஒருத்தர் ஒரு ரபாயின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம இங்கே பூசாரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அங்கே ரபாயின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கனவு கண்டார்.
அது வந்து அந்த நாட்டோட கேபிட்டலாக இருந்தது, தலைநகரமாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு லேண்ட் போஸ்ட் பார்த்தார். அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு கீழே அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே ஒரு புதையல் இருக்கிற மாதிரி கனவு காண்டார். காலைல எழுந்திரிச்சு அவர் வந்து அது கனவு தானே அப்படின்னு அலட்சியம் விட்டார். அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் அதே கனவு கண்டார். ஒரு தலைநகரம், அங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு கீழே அந்த ட்ரெஷர் இருக்குது. அடுத்த நாள் காலைல அவர் எப்போ எழுந்திரிச்சாரோ ஒரு வித்தியாசமாக அவருக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னா, இது ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டார். அடுத்து 3வது நாள் நைட்டும் அந்த கனவு மறுபடியும் வந்துதான். அதே கேபிட்டல், அந்த பிரிட்ஜு, அந்த லேம்ப் போஸ்ட்டு, அப்புறம் அது கீழே மறைஞ்சிருக்கிற அந்த ட்ரெஷர், அந்த புதையல். அவருக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்ததாம். அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஒரு வாட்டி போய் தான் பார்க்கலாமே, இல்லை ஏன்னா நான் அந்த கேபிட்டலுக்கும் இது வரைக்கும் போவே இல்லை, ஒரு வாட்டி போய் தான் பார்க்கலாமே. ஏன்னா அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தார், ஒரு சின்ன குடிசையில் இருந்தார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஏழை. அவர் ரிலீஜியஸ் புக்கை படிச்சுக்கிட்டு மக்களுக்கு சில அறிகுறி சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தார். சரி, ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு அவர் கிளம்புறாருங்க. ஒரு மத்தியானத்துக்குள்ளார அவர் அந்த கேபிட்டல் போய் சேர்ந்துட்டார். காலைல கிளம்பி அங்கே போனவுடனே அவருக்கு அதிசயமாக இருந்ததாம். அவர் கனவுல பார்த்த அதே பிரிட்ஜ் அங்கே இருந்ததுன்னு. அவருக்கு ரொம்ப அதிசயமாக இருந்ததெல்லாம் பார்க்க. இன்னொரு அதிசயம் என்னன்னா, அவர் கனவுல பார்த்த மாதிரி அந்த லேம்ப் போஸ்ட்டு அங்கே ஒன்று இருந்ததாம். அதுவும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது. அங்கே ஒரு போலீஸ்மேன் நின்றுட்டு இருந்தாராம். அவர் என்ன யோசிச்சாருன்னா, அந்த போலீஸ்மேன் அங்கேருந்து போனோன்னே நம்ம அங்கே தோண்டி பார்க்கலாம், அங்கே ஏதாவது புதையல் இருக்காருன்னு, அங்கே ஏதாவது புதையல் இருக்கலாமா அப்படின்னு. ஆனால் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, அந்த போலீஸ்காரர் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த போலீஸ்கார் வந்தார். அந்த போலீஸ்காரங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்களா. அடுத்த நாள் மறுபடியும் வந்தாங்க. அங்கே பார்த்தா அங்கே போலீஸ்மேன் நிற்கிறாங்க. 3வது நாள் 3 நாள் அவர் அங்கேயே 3 நாளாக அவர் அங்கே தான் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். என்னன்னா எப்போ போலீஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த போலீஸ் அங்கேருந்து போனால் தான் அவர் போய் அங்கே தோண்டி அந்த புதையல் எடுக்க முடியும்னு. ஆனால் அந்த போலீஸ்மேனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததா. என்ன, அந்த போலீஸ்காரங்க ஒரு கூப்பிட்டு கேட்டாங்களா, என்ன எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க, ஏதாவது சூசைட் பண்ண போகிறீங்களா, அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே ஏதாவது குதிக்க போகிறீங்களா? அந்த ரபாய் சொன்னாராம். அவர் கனவை பற்றி இந்த போலீஸ்மேன்ட்ட சொன்னாராம். அப்போ அந்த போலீஸ்காரன் சொன்னார், எனக்கும் அந்த கனவு தான் வந்துட்டுருக்கு. அதுவும் கடைசி இந்த 3 நாளாக இருந்தது. ஒரு கிராமம் பார்த்தேன், அங்கே ஒரு ரிலீஜியஸ் லீடர் இருக்கார். அவர் வந்து சின்ன குடிசையில் இருக்கிறாரு. அவருக்கு பெட்டு கீழே ஒரு புதையல் இருக்குன்னு. 3 நாளாக எனக்கு இந்த கனவு வந்துட்டுருக்குன்னு அந்த ரபாய் சொன்னாரா. அவர் எதுவும் சொல்லலையா. ஏன்னா அந்த போலீஸ்மேன் சொன்ன கிராமம் வந்து இவரோட கிராமம்தான். அவர் வந்து அந்த போலீஸ்கிட்ட சொல்ல, நான் தான் ரபாயின். அந்த ரபாய் வந்து உடனே அவர் கிராமத்துக்கு போனாராம். அங்கே போய் அவர் வீட்டை பார்த்தாராம். அவரோட பெட்டை நவுத்தி பார்த்தாரு. அது கீழே வந்து ஒரு புதையல் இருந்ததாம். அங்கே தோண்டி பார்த்தோன்னா அங்கே ஒரு புதையல் இருந்தது. இந்த கதை வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன,
நம்ம வந்து புதையலுக்காக வெளியே தேடிட்டு இருக்கோம், ஆனால் வெளியே எங்கேயுமே கிடையாது. ஒரு ராஜா வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பொறாமப்படுறார். அந்த பிச்சைக்காரன் ராஜாவை பார்த்து பொறாமப்படுறார். அந்த பிச்சைக்காரன்ட்டு எதுவுமே இல்லை, ஆனால் அவர் வந்து ராஜாவை பார்த்து நினைக்கிறாராம் இவர்கிட்ட எல்லாமே இருக்குன்னு. ராஜா வந்து பிச்சைக்காரனை பார்த்து நினைக்கிறாராம். இந்த பிச்சைக்காரன் வந்து இவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, கவலை இல்லாமல் வாழ்கிறாரு. ராஜானா எவ்வளோ பேர் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்கிறேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் புதையலை தேடிட்டு இருக்காங்க, எங்கன்னா வெளியே தேடிட்டு இருக்காங்க. வேற எங்கேயாவது இருக்குமா, ஏதோ இடத்துல இருக்குமா, இல்லை ஏதோ மனிதர்களில் இருக்குமா, இல்லை ஏதோ பொருளில் இருக்குமா. அதாவது தூரத்தில் இருக்கிற பில்லு வந்து ரொம்ப பசுமையாக தெரியும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை விட்டுட்டு மற்ற இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். நம்ம எப்பயுமே என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்க அவங்க வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது, அவங்க லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பார்த்துட்டு இருக்கோம், மற்ற பொருளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது ஏதோ ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அது மற்றவங்க எதிர்ட்டேருந்து மற்றவங்க இது நல்லதாக தெரியும். எதுவுமே வெளியே இல்லை, உங்களுக்குள்ளார தான் எல்லாருக்கும். நீங்களே ஒரு பெரிய புதையல் தான். நீங்கள் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏடிஎம், ஆன்மீக ஏடிஎம் நீங்கள் தான். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்மீக ஏடிஎம்னா உங்களுக்குள்ளார காசு நிரம்பி இருக்கணும். இல்லை யாரோ வந்து ஏடிஎம் போடுறாங்க, உங்களுக்குள்ளார காசு இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள அவ்வியக்தவாணியில் பாபா 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பாபா இந்த இடத்தோட மகிமை பற்றி சொல்கிறாரு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய இடம். எப்படி பாபா மேலே உட்காந்துருக்காரு, அவர் எப்படி சேவைக்கு நிறைய பேரை உருவாக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த மவுண்ட் அபுவும் பெரிய பெரிய சேவைக்கு நிமித்தமாகும். இந்த முரளி வந்து 26 ஜனவரி 1983 அப்போ தான் வந்து ஓம் சாந்தி பவன் இனாகுரேட் பண்ணாங்க 1983. அதனால் பாபா இந்த இடத்தோட மகிமை சொல்கிறாரு. குழந்தைங்க எவ்வளோலாம் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கடவுளுக்காக சொல்கிறாங்க அவர் மேலே இருக்காருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார்த்து சொல்லுவாங்க. 3வது எக்ஸாம்பிள் புதையல் பற்றி பாபா சொல்ல, ட்ரெஷர் பற்றி. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் இதுதான். அதே மாதிரி மக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இந்த மதுவன் தான் உயர்ந்த இடம், இதுதான் ஆன்மீக புதையல், இதுதான் அந்த மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம். இந்த மதுபன் தான் எல்லா பிராப்தியும் கொடுக்கக்கூடிய இடம், உயர்ந்த பிராப்தி கொடுக்கக்கூடிய இடம் இந்த மதுபன் தான். முழு உலகமும் இங்கே வரும் ஒரு நாளைக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கூட பாபா சொல்லிட்டு இருந்தார். இதுதான் இன்னைக்கு உள்ள டாஸ்க். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. மதுபனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, நீங்கள் எந்த சென்டரில் வேணாலும் இருக்கலாம், அங்கே உள்ள லோக்கல் சென்டருக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அது வந்து அதில் என்னெல்லாம் இருக்கணும்னா, இந்த சென்டரில் என்னெல்லாம் ப்ராப்தி இருக்குது, அதில் கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், அதில் இதுவும் இருக்கணும், எதுக்கு இந்த பிளேஸ் இம்பார்ட்டண்ட்,
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் உண்மையான பொக்கிஷன் நமக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உயர்ந்த வைப்ரேஷனோட உதவி தேவை. அது ஏதோ ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிளேஸாக இருக்கலாம். உயர்ந்த வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் எண்ணங்களும் உயர்ந்ததாக மாறிடுது. மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு டெண்டன்சி என்னென்னா, அதாவது அந்த ப்ளெஷர்லேயே மூழ்கி இருக்கிறதுக்கான. ஆனால் ப்ளெஷர்லாம் டெம்பரவரி, அது வரும் அது போகும், அது ஃபிசிக்கலானது. அந்த ப்ளெஷருக்கு மேலேயும் என்ன இருக்குன்னா ஹாப்பினஸ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ப்ளெஷர் எல்லாத்தோட கீழானது. ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏதோ ஒன்று டச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுதான் ப்ளெஷர். அதோட மேலே உள்ளது ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஃபிசிக்கலான கிடையாது, அது மென்டல் எமோஷன். நீங்கள் யாரும் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. யாரோ உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நீங்கள் ஹாப்பி பண்ணி நீங்கள் யார் மேலே அன்பு வைக்கிறீங்க, இல்லை யாரோ உங்கள் மேலே அன்பு வைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. சந்தோஷம் இதுக்கும் மேலேயானது. அதுக்கும் மேலே உள்ளது ஜாய். ஜாய்னா என்னது? நீங்கள் சுயநலம் இல்லாமல் செய்கிறது. ஆனால் அதில் ஜீரோ இன்ட்ரெஸ்ட். அது ஃபிசிக்கலானது இல்லை. அது எதனால் பண்ணுறோன்னா அந்த உயர்ந்த காலிங்னால அது நம்ம பண்ணுறோம். ஜாய்க்கும் மேலே இருக்கிறது பிளிஸ். அது மனசு உடம்புனால வர்றது கிடையாது, அது ஆத்மாக்கான விஷயம். உயர்ந்த ஆன்மீக அனுபவம் ஏற்படும் போது அந்த ஜாய் அனுபவம் பண்ணுவோம். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஒரு அந்த ஆன்மீக அன்பு அனுபவம் ஆகுது. திடீர்னு பாடிலெஸ்னஸ், அசரீரத்தை அனுபவம் பண்ணுறீங்க. அது நீங்கள் விருப்பப்பட்டு வரல, அது திடீர்னு வந்திருக்கு. அந்த மாதிரி அனுபவங்கள் சில நேரத்தில் அந்த மாதிரி ஆகும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது வருது. And then bliss. 4 விதமான ஜாய், ஹாப்பினஸ், பிளிஸ் இதெல்லாம் பார்த்தோம். Enlightenment பற்றி பார்த்தோம். So that's the first task. The second is throughout the day. அடுத்த டாஸ்க் என்னன்னா, முழு நாள்ல keep thinking of yourself as Brahma, as Vishnu, as Shankar. உங்களை நீங்க as a Brahma, பிரம்மா, you are விஷ்ணு, Karma Yogi. சங்கர்னு As a Vishnu, புரிஞ்சுக்கோங்க. you are the பிரம்மாவா embodiment of கர்ம love. ஸோ பிரம்மாவா நீங்க You are the கர்ம யோகி. embodiment of love and power. விஷ்ணுவா And as நீங்க Shankar, you பாலனை are a மற்றும் tapasvi. அன்பு கொடுக்கணும். சங்கரா See, நீங்க all the தபஸ்வி. three things அப்ப இந்த 3 should விஷயம், merge 3 விஷயத்தின் சொரூபமா நீங்க இருக்கணும் in your day. முழு All the நாள்லயும் இந்த three 3 things. விஷயம் The உங்களுக்குள்ளார day ஓடிக்கிட்டே should இருக்கணும். be a அந்த முழு நாளும் எப்படி இருக்கணும்னா playground ஒரு பிளே கிரவுண்டா இருக்கும். where you அங்க நீங்க என்ன enact the role பண்றீங்கன்னா, of Brahma, நீங்க Vishnu and பிரம்மாவோட Shankar. ரோல் பண்றீங்க, விஷ்ணுவோட ரோல் பண்றீங்க, சங்கரோட You are ரோல் a tapasvi at the same time. You are a நீங்க karma தபஸ்வி, yogi at the நீங்க same time. கர்ம You யோகி. embody நீங்க love and power. பாலனை கொடுக்கற கூட So that is நீங்க the second task on அன்பும் today's பாலனை Murli. And the third கொடுக்கக்கூடியவங்களா task இருக்கீங்க. is அடுத்த 3வது டாஸ்க் be a problem solver. ப்ராப்ளம் சால்வரா இருங்க. Fix the broken mood. Fix யாரோட ஸ்திதி கெட்டு somebody's போயிருக்கா, அதை broken சரி mood பண்ணுங்க. or யாரோட sanskar மூடு கெட்டு or போயிருக்கா, யாரோட actions. சன்ஸ்கார் கெட்டு போயிருக்கா, யாரோட ஆக்ஷன் கெட்டு போயிருக்கா, அதை சரி பண்ணக்கூடியவங்களா இருங்க. Don't look why this is like that and why that is like that. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காதீங்க. Why he is like that and why that person is like ஏன் this. இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. This is such a divine drama.
இந்த A டிராமா cosmic ரொம்ப play. டிவைனான We டிராமா, are ஒரு not here to காஸ்மிக் take பிளே. everything so seriously. இங்க எல்லாத்தையும் நம்ம This சீரியஸா is a எடுத்துக்க cosmic கூடாது. joke, இது வந்து ஒரு காஸ்மிக் ஜோக், a cosmic drama, ஒரு காஸ்மிக் டிராமா, a cosmic play ஒரு going on. காஸ்மிக் பிளே நடந்துட்டு இருக்கு. Actors are coming and actors are going out. ஆக்டர் வந்து நடிக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. We cannot say why this person is here. நம்ம அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியாது, ஏன் இவங்க இங்க He has இருக்காங்க. a part. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பாட்டு இருக்கு, அதை நடிக்கிறாங்க அவங்க. அதுல நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. The bad is there to balance the good. பேட் எதுக்காக இருக்குன்னா நல்லதை பேலன்ஸ் பண்றதுக்காக பேட் இருக்கு. The evil is there ஈவில் விஷயங்கள் எதுக்கு இருக்கு? so that the glory of the virtue should shine. ஏன்னா நல்ல விஷயங்கள் ஷைன் ஆகுறதுக்காக ஈவில் விஷயமும் இருக்கு. டிராமால The Ravan is there to test the Ram. ராவணன் எதுக்கு இருக்கான்? ராமனை டெஸ்ட் பண்றதுக்காக. Just you should have the stock of cooperation. இந்த சகயோகத்துக்கான Fix bad mood. Fix இது உங்கள்ட்ட bad இருக்கு. sanskar ஒருத்தவங்கள்ட்ட Fix பேட் மூட் bad இருக்குன்னா அதை சரி actions of பண்ணுங்க. others. பேட் ஆக்ஷன் இருந்தா அதை சரி பண்ணுங்க. with your cooperation. உங்க That's it. சகயோகத்தின் மூலியமா அவங்கள சரி பண்ணுங்க. We are not here to correct everyone. நம்ம We are எல்லாரையும் not கரெக்ட் here பண்றதுக்காக இங்க இல்ல. to tell everyone who is right and who is wrong. நம்ம இங்க நீங்க ரைட் நீங்க ராங்னு சொல்றதுக்காக நம்ம இங்க இல்ல. Things are going on. இங்க We விஷயங்கள் watch நடக்குது. as a detached observer நம்ம அதை டிட்டாச் and அப்சர்வரா enjoy the பார்க்கணும். play. இந்த நாடகத்தை என்ஜாய் பண்ணி The moment I get Play fun. attached, I feel எதுல unhappy. அட்டாச் Because with attachment ஆரம்பிச்சீங்களோ comes my அங்க expectations. துக்கம் வந்துடுது. ஏன்னா I அட்டாச்மெண்ட் watch this ஆகும்போது drama எக்ஸ்பெக்டேஷன். as a detached observer டிராமாவை டிட்டாச்சா இருந்து with பாருங்க. choiceless awareness. வித் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். The more detached I am, எவ்வளவுக்கு எவ்வளவு the more டிட்டாச்சா happier இருக்கீங்களோ I am. அவ்வளவு சந்தோஷமா The இருப்பீங்க. moment I get attached, எப்ப ஏதோ ஒரு விஷயத்துல அட்டாச் ஆயிடுறீங்கன்னா a series of அதுக்கப்புறம் suffering starts. துக்கத்தின் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் I am ஆயிடும். not here அப்ப நான் இங்க இல்லவே இல்லை. to change the drama. The drama has already been scripted. நான் இங்க டிராமாவை I am சேஞ்ச் here to பண்றதுக்காக change இல்லை. myself. டிராமா ஆல்ரெடி நல்லா தான் இல்லை இருக்கு. நான் என்ன மாத்துறதுக்காக தான் இங்க இருக்கேன். You feel things are wrong. You feel things நீங்க are நினைக்கிறீங்க unjust. இந்த விஷயம் சரியில்லை, அந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. Baba said, be a lighthouse. When you are at a higher level, லைட் ஹவுஸா இருங்க. நீங்க you எப்ப don't உயர்ந்த feel ஸ்திதியில disturbed. இருக்கீங்களோ When you are at a lower level, அப்ப you நீங்க feel டிஸ்டர்ப் ஆக disturbed. மாட்டீங்க. நீங்க லோவர் லெவல்ல So இருக்கும்போது தான் move, டிஸ்டர்ப் ஆகுது. be the lighthouse. அதனால So எப்பயுமே that is the லைட் third ஹவுஸ் மாதிரி thing. உயர்ந்த And the ஸ்திதியில most இருங்க. important thing from today's Murli is ரொம்ப better and better இம்பார்ட்டன்டான reminder. The விஷயம் best என்னன்னா is happening and will continue to happen. இந்த டிராமால பெஸ்ட் Whatever சீன் is நடக்குது. happening is the best எதெல்லாம் and will நடக்குதோ அது continue to பெஸ்டான happen. You can சீன். create a poster of this, write it, இத வந்து நீங்க எழுதி and உங்களுக்கு practice தெரியுற this மாதிரி affirmation. The உட்காந்துக்கோங்க. moment you get up இந்த in the morning, the பிராக்டிஸ் best is happening and will காலைல continue to எந்திரிச்ச happen. உடனே இத கொண்டு Throughout வாங்க. the day, எது நடக்குதோ multiple அதான் times, பெஸ்ட். keep the card, முழு poster நாள்லயும் இத மறுபடியும் or மறுபடியும் flash ரிமைண்ட் card பண்ணுங்க. with you. The best is happening and will எது continue to நடக்குதோ happen. அதான் பெஸ்ட், அதான் நடக்கும். The best is happening and will continue to எது happen. நடக்குதோ அது Let this ரொம்ப become நன்மை a இருக்கு. daily mantra. இத வந்து உங்க மந்திரமா மாத்திக்கோங்க. And the best will attract the best. ஏன்னா நல்லது நடக்குதுன்னு நினைச்சா அது நல்லதை அட்ராக்ட் பண்ணும். And good will become better and better will become best. அப்புறம் குட் வந்து பெட்டர் ஆயிடும், பெட்டர் வந்து பெஸ்ட் ஆயிடும். No matter what is happening. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. The drama is a variety drama. டிராமா வந்து ஒரு வெரைட்டியான டிராமா. அதுல நன்மை Where இருக்கு. you are right now is the best place. நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அதான் பெஸ்ட் பிளேஸ். And you are surrounded by the best people in the world. நீங்க உங்க And this பக்கத்துல is யார் the best இருக்காங்களோ time. அவங்க தான் பெஸ்ட் And பீப்புள். this is the best circumstance. இதான் பெஸ்ட் டைம், இதான் பெஸ்ட் Nothing is better சர்க்கம்ஸ்டான்ஸ். than this. இதோட பெஸ்ட் வேற எதுவும் கிடையாது. What you find outside is attracting you is just எது வெளியில உங்களுக்கு அட்ராக்ஷனா தெரியுதோ below the whips. அது வந்து சும்மா ஒரு காணல் நீர் மாதிரி தான். You feel it is there, and the moment you go in, there is nothing there. தூரத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதா, அங்க பக்கத்துல போனோம்னா ஒண்ணும் இல்ல. The best அதனால எது பெஸ்ட் is happening and will continue to happen. இப்ப எது நடக்குதோ So இப்ப these நான் are இங்க the 4 இருக்கணும் அதான் points பெஸ்ட். from today's Murli. The first இன்னைக்கு point உள்ள முடியல விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் about பாயிண்ட் என்னன்னா Madhuban, about this place, about மதுவனோட this மகிமை பத்தி treasure பாபா சொன்னாரு. which was உங்களுக்கு lost and refound. அப்புறம் பாபா கஜானா பத்தி சொன்னாரு. Paradise lost and paradise regained. ஸ்வர்க்கம் பத்தி பாபா சொன்னாரு. So glorify this place. அதனால இந்த மதுபனோட மகிமை பாடுங்க Since அப்படின்னு இந்த it's முடியல an inauguration of Om Shanti Bhavan, ஓம் Baba சாந்தி is பவன் talking இனாகுரேஷன் all ஆனது. this.
ஸோ அதை பற்றி பாபா So என்ன it சொல்லிட்டு இருந்தார். is related not just to the place, but also Madhuban is not just the name of the place, it is the name of the state as well. மதுபன் வந்து ஜஸ்ட் ஒரு இடத்தோடைய பேரு கிடையாது, அது நம்ம மனசோட ஸ்திதியோட பேரும் கூட தான். Madhuban is mind, மதுபன் என்னன்னா நம்ம மனசுல தான் மதுபன் இருக்கு. the reflection of the inner sanctuary. உள்ளார உள்ள உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன் அது. The second is ரெண்டாவது விஷயம், this Trimurti affirmation that இந்த you are திரிமூர்த்தி Brahma, you are affirmation. Vishnu and you are நான் தான் Shankar. பிரம்மா, விஷ்ணு, சங்கர். You are Tapasvi, நான் வந்து ஒரு தபஸ்வி, embodiment of power, love. At the same time, a Karma Yogi. நான் So கர்ம throughout the யோகியாவும் day, இருக்கேன். when you are working, in between try to அப்போ recall முழு this. While நாள்லயும் sleeping, try to recall வேலை this. செய்யும் போது, தூங்கும் போது, எது The பண்ணும் third போதும் is இதை problem solver, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து சமாதான helping ஸ்வரூப ஆத்மா, others. நான் மற்றவங்களே உதவி செய்யக்கூடிய ஆத்மா. But helping others doesn't mean that every blind person who is standing at the roadside, அதாவது you will ஹெல்ப் catch பண்றதுன்னா hold of him அதுக்காக and make வலுக்கட்டாயமா him ஒருத்தவங்க cross the பிடிச்சி road. He doesn't ஹெல்ப் want to பண்ற மாதிரி cross the கிடையாது. road. அதாவது உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு கண்ணு தெரியாத ரோடு பக்கத்துல நிக்கிறார், அவரை வலுக்கட்டாயமா நம்ம பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண வைக்கிறோம். அவருக்கு ரோடு கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் சும்மா அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வலுக்கட்டாயமா அவரை ரோடை பிடிச்சி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி விடுறோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பிங்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. Helping. Be the donor of அதனால good ஹெல்ப்பிங்னா wishes, என்ன not அர்த்தம்னா, advices. டோனரா இருங்க. குட் The விஷஸ், uninvited advices, the unsolicited. குட் விஷஸ் கொடுங்க, அட்வைஸ் கொடுக்காதீங்க. யாரும் எதுவுமே உங்கள்கிட்ட அட்வைஸ் எதிர்பார்க்கல, ஆனா அவங்க போய் அட்வைஸ் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. advices are everywhere. ஏன்னா You just stand. The நீங்க வந்து lighthouse is just standing. The lighthouse is not just running after the ships and லைட் asking. ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்துல தான் நின்று வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கு எல்லாருக்கும், முழு உலகத்துக்கு. அது வந்து ஷிப்பு Do பின்னாடி, you want கப்பல் my help? பின்னாடி ஓடுறது இல்லை. உங்களுக்கு ஹெல்ப் Should I give you வேணுமா, light? உங்களுக்கு வெளிச்சம் வேணுமா அப்படின்னு யார்கிட்ட Lighthouse போய் is not கேட்கறது இல்லை. bothered. லைட் ஹவுஸ் எதை The பத்தியும் sun is not கவலைப்படுறது இல்லை. bothered. ஈவன் சூரியன் கூட If எதை there is பத்தியும் any unlit கவலைப்படுறது இல்லை. place on the earth, the sun is எங்கேயாவது not running. Do இருட்டா you want இருக்கா, my light? சூரியன் The இந்த sun மாதிரி is at ஓடுறது one இல்லை, place. உனக்கு வெளிச்சம் வேணுமா அப்படின்னு அது வருத்தப்படுறது இல்லை. இல்லை யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்குல்ல, உனக்கு லைட் வேணுமா அப்படின்னு And it கேட்கறது. is giving out அது of வந்து abundance, not கொடுத்துட்டே because இருக்கு. anybody needs my help. ஏன் அது கொடுக்குதுன்னா, அதுகிட்ட நிறைய இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு நிறைய, அதனால அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கு தேவை அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை, அது ஜஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்மளும் So be the donor. தாத்தாவாய் This கொடுத்துக்கிட்டே is the இருக்கும். greatest donation, Baba இதுதான் said. வந்து மிகப்பெரிய And the தானம் last அப்படின்னு point பாபா is, சொல்றாரு. the best is கடைசி பாயிண்ட், happening and will எது continue to நடக்குதோ happen. அதுதான் This is the பெஸ்ட், best happening. இதுதான் பெஸ்டான Om ட்ராமா. Shanti. ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम।
यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। तेज हो तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। क्रांतिवीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड